நீ அந்த வீட்டை வாங்கிடலாம்ல. என்கிட்ட எங்க தாத்தா அவ்வளவு காசு இருக்கு? என்ன இப்படி கேக்குற? அந்த வீட்டை வாங்குறதுல உனக்கு சந்தோஷம்னா உனக்கா நான் வாங்க மாட்டேனா? விஜய், நீ முதல்ல என்னன்னு பார்த்து அந்த வீட்டை வாங்குறதுக்கு உண்டான ஏற்பாடு. சென்டிமெண்ட் இருக்க வீட்டு ஏன் வேற யாருக்கும் விற்கணும்? நீங்களே வாங்கிருங்க. குழந்தை எல்லாம் பிறந்த பிறகு நீங்க ஜாலியா அடிக்கடி ஃபேமிலி அங்க போயிட்டு வரலாம்ல. ஹில் ஸ்டேஷன்ல ஒரு வீடு வாங்கணுங்க எத்தனை பேரோட கனவு தெரியுமா? நீங்க உங்க பேர்ல ஒரு வீடு வாங்கின மாதிரி ஆச்சு, காவேரியோட வீட்டை விட்டு கொடுக்காத மாதிரி ஆச்சு. என்ன சொல்ற விஜய்? சூப்பர் தாத்தா, செம்ம ஐடியா. இப்படி ஒரு யோசனை எனக்கு வராம போச்சு பாருங்களேன். நாமளே அந்த வீட்டை வாங்கிடலாமே. என்ன காவேரி, என்ன சொல்ற? பிரியா விடு, அந்த வீட்டை நாம தான் வாங்குறோம். அஞ்சு வண்ண பூவே எழுந்துறீங்க. நட்சத்திர பூவே விஜய், போதும், நிறுத்துறீங்களா? பாத்து பாத்து. சரி, அந்த பாட்டு அஞ்சு வண்ண பூவைக்கு டான்ஸ் ஆடலாம். அஞ்சு வண்ண பூவே போதும். தேவையில்லாத நேரத்துல தான் நீங்க வந்து இப்படி புடிச்சா மட்டும் தான் இப்படி டான்ஸ் ஆடுவீங்க, பாட்டு பாடுவீங்க. ஒரு எனர்ஜியாவே இருக்க மாட்டேங்கிறேன். ஐயோ எப்பா, முன்னாடி எல்லாம் நான் இப்படி இல்ல. படிக்கட்டு ஏறி இறங்கினாலே மூச்சு அப்படி வாங்குது. சாரி பேபி. நிஜமாவே கொடைக்கானல் வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா பேபி, அப்படிதானே பேபி பேசணும். இது பாருங்களேன், இந்த பேபின்னு சொல்றத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுங்க. பேபின்னு சொன்னாலே அப்படியே குடிச்சிட்டு வளர மாதிரியே இருக்கு. யோமா பேபி. அப்போ நிஜமாவே வாங்கலாம்னு யோசிக்கிறீங்களா? என்ன அப்படிதானே பேசணும்? இல்ல, இந்த ஐடியா எனக்கு கூட தோணவே இல்ல. தாத்தா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே அது ஹிட் இந்த மண்டை. இல்ல, இது சரியா இருக்குமான்னு யோசிக்கிறேன். ஏன் அப்படி யோசிக்கிற? நம்ம வீட்டை நாமளே வாங்குறது சரியா இருக்குமா? அதுல என்ன இருக்கு? பேரு மட்டும்தான் வேற வேறையா இருக்க போகுது. மத்தபடி எப்ப வேணாலும் அவங்க வீட்டுக்கு வரலாம் போகலாம். அதுக்கான எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்கு. கிட்டத்தட்ட அது உங்க ப்ராப்பர்ட்டி மாதிரிதான். இல்ல, இதுக்கு கங்காவும் யமுனாவும் ஒத்துப்பாங்களான்னு தெரியலையே. இவரு அவங்களுக்கு வீட்டை விற்கணும். அவங்க ரெண்டு பேருக்கு இப்ப பணம் தேவை. அந்த பணத்தை நம்ம கொடுத்து வீட்டை வாங்கி, தாத்தா சொன்ன மாதிரி அந்த வீடு உன் கைய விட்டு போகாது. அவங்களுக்கும் வீட்டை விட்டு காசை கொடுத்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பேபி. இல்லங்க, எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாவே இருக்கு. இதுல கன்ஃபியூஸ் ஆக ஒண்ணுமே இல்ல பேபி. தாத்தா சொன்னது பெர்ஃபெக்ட்டான ஐடியா. நான் இன்னொரு விஷயம் பாத்துட்டேன் காவேரி, உனக்கு இருக்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த வீட்டு மேல சென்டிமெண்ட் எல்லாம் சுத்தமா கிடையாது. அவங்க அந்த வீட்டை வெறும் ப்ராப்பர்ட்டியா மட்டும் தான் பாக்குறாங்க. எனக்கு அந்த வீட்டுல ஏகப்பட்ட சென்டிமெண்ட்ஸ் இருக்கு. இது என்ன கேள்வி? பேர்ல தான் வாங்க. என்னமா ஏன் பேர்லயா? பாரு, நீ ஓவரா திங்க் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆக, பிராக்டிகலா யோசிக்க காவேரி. அவங்களுக்கு அந்த வீட்டை விற்கணும், உனக்கு உன் வீடு உன் கையை விட்டு போக கூடாது. இதுக்கு இதை விட பெட்டர் சொல்யூஷன் வேற என்ன இருக்க முடியும்? அந்த வீட்டை அவங்க நமக்கு விற்க போறதால மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாலாம் நம்ம கேட்க போறோம். அவங்க என்ன பிரைஸ் சொல்றாங்களோ அந்த பிரைஸ்லயே வாங்கி, நீ எதுவும் தேவையில்லாம யோசிச்சு குழப்பிக்காத. நான் பாத்துக்க. அத்தை கிட்ட நான் பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வை. நீ ரிலாக்ஸ்டா இரு. டைம் ஆச்சு, என் கூட சேர்ந்து நீ குடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்கேன். நான் குடிச்சிருக்கேனா? நான் குடிச்சிருக்கேன். இந்த மாதிரி டைம்ல எல்லாம் நீ கரெக்டா ரெஸ்ட் எடுக்கணும் காவேரி. நீ வா, படுத்துக்க. பாடு, லை டவுன். அப்படியே படுப்ப. வயிற்ற பேலன்ஸ் பண்ற மாதிரி படுக்க வேணாமா? இப்ப படு, இப்ப கம்ஃபர்டபுளா இருக்கா? அப்புறம் சொல்லணும்னு நினைச்சேன், இப்பதான் நீ பொண்ணு மாதிரியா பிஹேவ் பண்ற. என்னது? என்ன உளறீங்க? அதான் ஐ மீன் பிஹேவ் பண்றேன்னு மீன்ஸ் எப்படி சொல்லணும்னா, உன்னுடைய நடை, உடை, பாவனை. யோ, எதையாவது உளறிட்டே இருக்காதீங்க குடிச்சிட்டு. அன்னைக்கு கூட என் பாட்டி சொன்னாங்கல்ல, பொண்ணு மாதிரி நடன. வரைக்கும் நீ அப்படி நடந்ததே இல்ல. இப்ப பாரு, அப்படியே நெஞ்ச நிமித்திட்டு சண்டைக்கு போற மாதிரி நடப்ப. நான் சண்டைக்கு போற மாதிரி நடக்கிறேனா? இப்பெல்லாம் அப்படி நடக்கிறது இல்ல பேபி. இப்ப அப்படியே பயங்கரமா நடக்கிற. அப்படியே டாயிங் டாயிங் நடக்கிறது. பேசாம படுங்க. குட் நைட் பேபி. வேர்க்குது பாரு, விசிறி விடுறேன். ஓகேவான்னு பாரு. கரெக்டா தான் இருக்கு. அப்புறம் ஜெதி, உங்க ஹெல்த் எப்படி இருக்கு? நானும் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். முன்னாடிக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல விஜய், நல்லா இருக்கேன். அவ இங்க இருக்கிற வரைக்கும் நல்லா தாண்டா இருந்தா. அங்க போனாலே ஒரு மாதிரி ஆயிடுறா. அதான் உங்க பேரை வந்துட்டான்ல, இனிமே எனக்கு இங்க என்ன வேலை? கிளம்ப வேண்டியதான். என்ன சித்தி நீங்க? இப்ப உங்களை யார் போக சொன்னா? நீ அப்படி சொன்னேன்னு நான் சொல்லலடா. ஆனா நான் இங்க வந்ததுக்கு காரணம் என்ன? அம்மா இங்க தனியா இருப்பாங்கன்னு தானே. அதான் இப்ப நீங்க வந்துட்டியே. நான் வந்தா நீங்க இங்க இருக்க கூடாதா? நீங்க இங்க இருக்கிறது சித்தி எனக்கு சந்தோஷமே. இதத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்க கேக்குறா அவ? இப்படி பேசினதே தான் பேசிக்கிட்டு இருக்கா. எல்லாரும் சேர்ந்து இருந்தா தானே வீடு வீடா இருக்கும், மனசு சந்தோஷமா இருக்கும். நான் உங்க கூடவே இருந்தா அப்படி பாத்துக்கிட்டேன். ஆனா உங்க பேரனை பார்த்ததுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு உடம்பு சரியா போச்சு. ஆமா, இருக்காதா பின்ன? என் பேரன் தானே எனக்கு எல்லாமே. அவன் வந்ததுல இருந்து தான் நான் துள்ளி குதிச்சு ஓடுறேன். பாத்து பாட்டி, கொஞ்சம் பத்திரமா நிதானமாவே குதிங்க, விழுந்துட போறீங்க. அத நீ இருக்கல விஜய், பாட்டி விழுந்தா பிடிக்க மாட்டியா? அதெல்லாம் பாட்டி விழுறதுக்கு முன்னாடியே பிடிச்சிருவேன் சித்தி. என்ன பாட்டி? போடா. செல்ல பாட்டி. இருந்தாலும் என்ன விட்டுட்டு போய் இத்தனை நாள் இருந்துட்டல்ல. அதான் இப்ப வந்துட்டேன்ல பாட்டி. ரிலாக்ஸ் பாட்டி. குட் மார்னிங் சித்தி. குட் மார்னிங். குட் மார்னிங் விஜய். மார்னிங். பாட்டி குட் மார்னிங். உனக்கு காஃபியா டீயா காவேரி? இல்ல, நான் இப்போலாம் காஃபி டீயே குடிக்கிறது இல்ல, விட்டேன். காஃபி டீன்னு இல்ல, நான் வேற ஏதாவது கூட எடுத்துட்டு வரேன். ஜூஸ் குடிப்பியா? குடிப்பேன், ஆனா இப்ப வேண்டாம். நானே அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ புள்ள தச்சு பொண்ணு, சத்தா சாப்பிடணும். நான் போய் எடுத்துட்டு வரேன். நீங்க பேசிட்டு என்ன? நீ இரு, நான் எடுத்துட்டு வரேன். சித்தி அப்படி மாறிட்டாங்க, நம்பவே முடியல. என்ன பாட்டி, இவ்வளவு சீக்கிரமா எழுந்திருச்சிட்டீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம்ல? எங்க வீட்ல சில நேரம்லாம் எங்க பாட்டி 9:30 மணி வரைக்கும் கூட தூங்கும். வயசாகுதுல்ல? யாருக்குடி வயசாகுது? என் மேல கோவமா இருக்கீங்களா என்ன? இங்க பாரு, என் பேரன் திரும்பவும் இந்த வீட்டுக்கு வரணும்னு நினைச்சேன். அவன் வந்துட்டான். உன் வயித்துல எங்க வீட்டு வாரிசு வளருது. அதனால நீங்க இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுக்காக நான் உன்னை ஏத்துக்கிட்டேன். நல்லா பேசுவேன்லாம் நினைக்காத. உன் மேல எனக்கு இன்னும் கோவம் அப்படியே தான் இருக்கு. பாட்டி என்ன பாட்டி? என்னடா உன் பொண்டாட்டி என்ன ஒண்ணு சொல்லக்கூடாதா? அப்படி நீங்க இருங்க விஜய், நான் பாத்துக்கிறேன். கூல். இப்படி என்ன கோவமா பாட்டிக்கு மேல? அதெல்லாம் நிறைய கோவம் இருக்கு. அது என்ன கோவம் சொல்லலாம்ல. என்ன கோவம்னே மறந்துருச்சா? மறந்தெல்லாம் ஒண்ணும் போகல. பேச வேண்டான்னு பாக்குறேன். என் பேரனை எங்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டால, எதையுமே நான் மறக்கலடி. பாட்டி என்ன பாட்டி நீங்க? போடா, என் மனசுல இருக்கிறத
அதனால நான் சொல்லதான் செய்வேன். சரி, அதுக்கு நான் என்ன பண்ணா நீங்க சரியாவீங்க? நீ என்ன பண்ணாலும் நான் சரியாக மாட்டேன். பாப்பா பாத்தியா பாப்பா, உன் பாட்டிய என் மேல கோவமா இருக்காங்களாமா. நீ வெளிய வந்து எனக்காக என்னன்னு கேளு சரியா? வயித்துல இருக்கிற குழந்தை எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கு. வெளிய வந்த உடனே என் அம்மாவை ஏன் திட்டினீங்க அப்படின்னு கேக்கும். அதுக்கு பதில் சொல்ல ரெடி ஆயிக்கும். பாப்பா, பாட்டிக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல. நீ வந்ததும் உன்னை தூக்குறதுக்காக தான் பாட்டிக்கு புது தெம்பே வந்திருக்கு. ஆனா உங்க அம்மா கிட்ட மட்டும் நான் பேச மாட்டேன். அவ மேல எனக்கு நிறைய கோவம் இருக்கு. ஆனா உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. சொல்ல போனா உனக்காக தான் உன் அம்மாவையே நான் மன்னிச்சிருக்கேன்னா பாத்துக்கோயேன். தெரியாத மன்னிச்சிட்டீங்களா? அப்புறம் என்ன, எனக்கு அதுவே போதும்பா. கோவப்படாதீங்க பாட்டி. உங்களுக்கு தெரியுமா, கோவம் உங்க முகத்துக்கு செட்டே ஆகல. சும்மா இரு. நிஜமா செட் ஆகல. காவேரி இந்த ஜூஸ் குடி. தேங்க்யூ. காவேரி, நீ இன்னைக்கு என் கூட ஆபீஸ் வரியா? வரனே. விஜய் புள்ளத்தாச்சி பொண்ண எதுக்கட ஆபீஸ்க்கெல்லாம் கூட்டிட்டு போய்கிட்டு? இல்ல சித்தி, ஆபீஸ் போய் ரொம்ப நாள் ஆகுது இல்ல, அதான் இன்னைக்கு போலான்னு பார்த்தேன். இங்க பாரு, அவளுக்கு இது 5வது மாசம். ரொம்ப எல்லாம் அலைய கூடாது. அவ ரெஸ்ட் எடுக்கட்டும். நீ போய் பாத்துட்டு வா. என்னதான் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னீங்களே, அப்ப நான் ரெஸ்ட் எடுத்தா என்ன, இல்ல ஆபீஸ் போனா என்ன? உனக்காக யாரு சொன்னா? நான் குழந்தைக்காக தான் சொன்னேன். எனக்கு வெளியே போறது ஓகேனா பாப்பாக்கும் அது ஓகே தான். என்ன பாப்பா? அம்மா உனக்கு ஏத்த மாதிரி நல்லா வாயாடுறா. விஜய், நாளைக்கு தீபாவளியை வச்சுக்கிட்டு இன்னைக்கு என்னடா உனக்கு ஆபீஸ்? ஆபீஸ் போய் ரொம்ப நாள் ஆச்சு. தாத்தா கூட என்ன ஆபீஸ்க்கு போய் பார்க்க சொன்னாரு. இன்னைக்கு விட்டா ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாம் தீபாவளி லீவ் ஸ்டார்ட் ஆயிடும். அப்புறம் பேசவே டைம் கிடைக்காது. நான் ஜஸ்ட் போய் பார்த்துட்டு 2 பேரும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்தேன். எங்க ஆபீஸ்ல இருந்துட்டு நான் அப்படியே என் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரவா? தீபாவளிக்கு முதல் நாள் அம்மா பலகாரம் எல்லாம் சுடுவாங்க. போன வருஷம் அதெல்லாம் பண்ண முடியல, இந்த வருஷம் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம கண்டிப்பா அப்பாவை நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க. வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்படியே போய் நான் அம்மா பாத்துட்டு வந்துடுறேன். நோ ப்ராப்ளம். நானே உன்னை கூட்டிட்டு போய் டிராப் பண்ணி எவ்வளவு நேரம் வேணாலும் அங்க இருந்துட்டு வா. அதெல்லாம் வேண்டாங்க, பக்கத்துல தானே வீடு. நான் ஆட்டோ பிடிச்சு போயிட்டு வந்துருவேன். அவன் தான் சொல்றான்ல டிராப் பண்றேன்னு. நீ எதுக்கு ஆட்டோல போகணும்? எல்லாம் விஜய் டிராப் பண்ணுவான். பத்திரமா போயிட்டு வா போ. சரிங்க பாட்டி, அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கட்டுமா? கிளம்பு கிளம்பு. அந்த ஜூஸ் கூட நாளைக்கு கிளம்பி 9 மணிக்கு எல்லாம் வந்துடுறேன். நீங்க 2 பேரும் பக்கத்துல உட்கார்ந்தாலே எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. எங்க பாட்டி கியூட்டான வம்பு கிழக்குறாங்க. நீங்க இதெல்லாம் போய் சீரியஸா எடுத்துட்டு. இது கியூட். இது வா போலாம். முறுக்கு செம்மையா இருக்குமா? அடுத்து சீடை தான் போட போறேன். உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா அக்கா, நீ முறுக்கு சாப்பிடுறியா? முறுக்கெல்லாம் வேண்டாண்டி. ஏன், காரமா ஏதாவது கொடுத்தா நாக்குக்கு நல்லா இருக்கும். நீ இப்படி சொல்வேன்னு எனக்கு தெரியும்டி. அதான் காரம் முறுக்கும் பண்ணிருக்கேன். எடுத்து சாப்பிடு. அதை அப்படியே திருப்பி போடுங்க. செம்ம காரமா இருக்குமா? இதுதான் நாக்குக்கு இதமா இருக்கு.